இலங்கையில இன்று ஒரு பரபரப்பான கைது நடவடிக்கை ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. முன்னாள் புலனாய்வுத்துறையினுடைய தலைவர் சுரேஷ் அலே இன்று கைது செய்யப்பட்டிருக்காரு அவருடைய வீட்டில் வைத்து. இந்த கைது நடவடிக்கையானது ஒரு பரபரப்பான ஒரு கைது நடவடிக்கை தான். காரணம் என்னன்னு சொன்னா, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான தகவல்களின் அடிப்படையில இந்த கைது நடவடிக்கை ஏற்பட்டதாக போலீஸ் வெளியிட்ட உத்தியோகபூர்வமான தகவல்ல சொல்லியிருக்காங்க. அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக நடத்தப்பட்டு வர விசாரணைகள்ல தெளிவான சில விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டதுல அதுல கிடைக்கப்பட்ட தெளிவான தகவல்களின் அடிப்படையில இந்த கைது நடவடிக்கை நடந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இவருடைய கைதுக்கு பிறகு போலீசார் வரை கைது செஞ்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு சிஐடியினிடம் குற்றப்புலனாய்வு பிரிவிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டிருக்காரு. 72 மணித்தியாலங்களை அவரை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே மிக விரைவில் தொடர்பான தகவல்கள் ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வெளியிடப்படும் அப்படின்றத போலீஸ் பிரிவு பக்கமாக உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. என்ற ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த ஒரு கைது நடவடிக்கை நீண்ட நாட்களுக்கு பிறகு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான ஒரு விசாரணையில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த விசாரணை தொடர்பான முழுமையான விடயங்கள் இப்பொழுது முழு தரப்பு பக்கமாகவும் இப்பொழுது ஆராயப்பட்டு வருது. எனவே இதனுடைய மிக முக்கியமான ஒரு கைது நடவடிக்கையாக இது இருக்கு. இருந்தாலும் இந்த கைது நடவடிக்கை தொடர்பாக எதிர்க்கட்சிகளுடைய அல்லது முன்னாள் அரசாங்கத்தினுடைய உறுப்பினர்கள் வெளியிட்ட கருத்துக்கள், கைது தொடர்பான விமர்சனங்களும் இன்றைய நாளில் எழுந்திருக்கு. இது முக்கியமான தகவலாக இருக்கு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய குடும்பத்தினுடைய மிக முக்கியமான வழக்கு ஒன்றிலிருந்து யோசித்த ராஜபக்ஷ அவருடைய பாட்டியான டெய்சி பாட்டி இவங்க இன்றைய நாளில் நீதிமன்றத்தால இந்த வழக்கிலிருந்து விடுதலையாக இருக்காங்க. இந்த வழக்கினுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டு 59 மில்லியன் ரூபாக்கள் பண பரிமாற்றம். அதாவது ஒரு வீடு வாங்கியது தொடர்பாக அவருடைய வங்கி கணக்குக்கு வந்த அதாவது சட்டவிரோதமான ஒரு பணப்பரிமாற்றம் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த வழக்கு அவங்க மீது சுமத்தப்பட்டிருந்தது. அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடைய மகனான யோசித்த ராஜபக்ஷ அவர்கள் மீது இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கினுடைய விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிற இடத்துல டெய்சி பாட்டி இவங்களுக்கு 98 வயதாகிறது. இந்த 98 வயதுல அவங்களிடம் விசாரணை நடத்தக்கூடிய மனநிலையில் அவங்க இல்லை, அதற்கு பதிலளிக்கக்கூடிய மனநிலையில் அவங்க இல்லை. அதனால அவங்களை இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புடைய சட்டத்தரணிகள் கோரிக்கை முன்வைத்திருந்தாங்க நீதிமன்றத்திடம். நீதிமன்றம் அந்த கோரிக்கையை ஏற்று அவங்கள வயசு அடிப்படையில் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்திருக்காங்க. எது அப்படி இருந்தாலும் யோசித்த ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டினுடைய வழக்குகள் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. யாழ்ப்பாணத்தினுடைய சர்வதேச விளையாட்டு மைதானம், அதனுடைய கட்டுமானம், அதனுடைய அபிவிருத்தி, அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறதாக பலதரப்பட்ட செய்திகளை நாங்கள் பார்த்தோம். அரசாங்க பக்கமாக இது தொடர்பாக என்ன சொல்றாங்க அப்படின்றதுக்கான பதில அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இதுல அவர் சொன்ன விஷயம் சொன்னா, மைதானத்தினுடைய பணிகள், கட்டுமான பணிகள் எதுவும் நிறுத்தப்படலை, தற்காலிகமாகத்தான் நிறுத்தப்பட்டிருக்கிறது. காரணம் என்று சொன்னால், சுற்றுப்புற சூழல் தொடர்பாக செய்யப்பட்டிருக்கின்ற முறைப்பாடுகள், அமைப்புகளால் செய்யப்பட்டிருக்கின்ற முறைப்பாடுகள் அடிப்படையில் தான் இது நிறுத்தப்பட்டிருக்க ஒழிய இது முற்றுமுழுதாக நிறுத்தப்படலை. இது தொடர்பான ஆவணங்கள் கிடைக்க பெற்றதன் பின்பு இந்த நடவடிக்கைகள் மீளவும் ஆரம்பிக்கப்படும். எனவே கட்டுமானங்கள் நிறுத்தப்பட்டாலும் மைதானத்தினுடைய வேலைகள் தொடர்ச்சியாக வெகு விரைவில் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெறும் அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இலங்கை மின்சார சபை நாளைக்கு ஒரு 6 மணித்தியால வேலை நிறுத்தத்தை செய்ய போறாங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்க போகிறது. காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க வைத்த கோரிக்கைகளை அரசாங்கம் இதுவரையில நிறைவேற்றல, அதுக்கான பதில் வழங்கப்படலை. இதனால மின்சார சபை தொழிற்சங்கம் இந்த நடவடிக்கையை மேற்கொள்றாங்க. நாளைக்கு நண்பகல் 12 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் இந்த வேலை நிறுத்த போராட்டம் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் மின் துண்டிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா, ஓஎல் பரீட்சைகள் எல்லாம் முற்றுமுழுதாக நிறைய பெற்றது பிறகு இது நீண்ட நேர வேலை நிறுத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன் ஓஎல் பரீட்சை முடிஞ்சது பிறகு வேலை நிறுத்தம் செய்யறாங்கன்னு சொன்னா, ஓஎல் பரீட்சை நேரத்தில் மின் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எனவே மாணவர்களுக்கான இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால இவங்க ஓஎல் பரீட்சைக்கு பிறகு இது நீண்ட நேர ஒரு வேலை நிறுத்தமாக தொழிற்சங்க நடவடிக்கையாக இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மின்சார சபைக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடிகள், குழப்பங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு.
இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் மிக விரைவில்ன்றதை விட 2 கிழமைக்கு பிறகு ஒரு மிக முக்கியமான ஒரு சட்டமூலம் ஒன்று கொண்டு வரப்போறாங்க. அது சமர்ப்பிக்கப்பட போகுது பாராளுமன்றத்தில். போதைப்பொருள் தொடர்பாக கைதாகிறவங்க, அந்த குற்றத்தின் அடிப்படையில் கைதாகிறவங்களுக்கான தண்டனைகள் தொடர்பான சட்டமூலமாக இது இருக்க போகுது. காரணம் என்னன்னு சொன்னா, இப்பொழுது அதிகமாக போதைப்பொருள் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கு. அதிகமான கைது நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கு. எனவே இவங்களுக்கென்று வழங்கப்படக்கூடிய தண்டனைகள், இவங்களுக்கென்று செய்யக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், இந்த மாதிரியான விஷயங்களை கருத்தில் கொண்டு இவங்களுக்காக ஒரு புதிய சட்டமூலம் ஒன்று இதுக்குள்ள கொண்டு வராங்க. இதுல பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கும்னு சொல்லப்படுது. வருங்காலத்தில் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டின் அடிப்படையில் யாராவது கைது செய்யப்பட்டால் அவங்களுக்கு பிணையே இல்லாத அளவிலான முறைகள் கூட இதுக்குள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்வு கூறப்படுது. இது கொஞ்சம் கிறுக்கமான சட்டமாக, கடுமையான சட்டமாக இது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனவே இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. வருகின்ற 2 கிழமையில பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட போகுது. ஆனந்த விஜயபால் அவர்கள் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தொடர்பாக பேசியிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பிரதி அமைச்சர் வடகல அவர்களுக்கு எதிராக இப்பொழுது விடுக்கப்பட்டிருக்கின்ற உயிர் அச்சுறுத்தல் தொடர்பான ஒரு விசாரணையை குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஆரம்பிச்சிருக்காங்க. எதிர்கட்சிகள், குறிப்பா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களோட இன்றைய நாளில் எதிர்கட்சியினுடைய பல உறுப்பினர்கள் அவருடைய அலுவலகத்தில் நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. கடந்த நாட்களில் இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாமே சேர்ந்து ஒன்றாக இணைந்து அரசாங்கத்துக்கு எதிரான பல விஷயங்களை, அல்லது அரசாங்கம் செய்கின்ற விஷயங்களுக்கு, அவங்க செய்கிற பிழைகளுக்கு எதிரான ஒற்றுமையான ஒரு நடவடிக்கையை நாங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு ஏற்பாட்டில் இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஒரு குழு ஒன்று இப்பொழுது சேர்ந்து கொண்டிருக்காங்க. அந்த முக்கிய கூட்டம் ஒன்று இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கிறது கொழும்பினுடைய ரணில் விக்ரமசிங்கே அவருடைய அலுவலகத்தில். இது தொடர்பாகவும் இன்று பேசப்படுது. முழுமையா என்னென்ன விஷயங்கள் பேசினாங்க அப்படின்ற தொடர்பாக இன்னும் தகவல்கள் வெளியாகல. முக்கியமான ஒரு நிகழ்வு இன்றைக்கு நடக்குது. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் போது சிலவள அந்த நிகழ்வு நடந்து முடிந்திருக்கலாம், நடந்து கொண்டிருக்கலாம். இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஐசிசியினுடைய உலகக்கிண்ண போட்டியினுடைய மிக மிக முக்கியமான ஒரு போட்டி ஆர் பிரேமதாசா மைதானத்தில் இலங்கை நேரப்படி 7 மணிக்கு நடக்குது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் இலங்கை அணிக்கு மிக மிக முக்கியமான போட்டி, வாழ்வா சாவா அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த போட்டியில் நிச்சயமா இலங்கை அணி வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. எனவே கடந்த போட்டியில் இங்கிலாந்தோடு தோல்வியுற்றிருந்தாங்க. அதுக்கு முதல் போட்டியில் ஜிம்பாப்வேயோட தோல்வியுற்றிருந்தாங்க. எனவே அடுத்தடுத்து 2 தோல்விகள் இருந்தாலும் இலங்கை அணிக்கு இதுவரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்த சுற்றுக்கு போறதுக்கு. ஆனாலும் இன்றைய நாளுக்கான போட்டி மிக முக்கியமான ஒரு போட்டி. அது வெற்றிக்கான வாய்ப்பை அதிகமாக இலங்கை அணிக்கு கொடுத்தால் மாத்திரம்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இலங்கை அணிக்கு உருவாகும். எனவே இந்த ஒரு விஷயம் இன்றைய நாளில் இலங்கை ரசிகர்களாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கு. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.